ஹாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜோகோல. அது எப்படி யூஸ் பண்றது? அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நார்மலா டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் செட்டிங்ஸ்ல போயிட்டு ப்ரிஃபரன்ஸ்ல போயிட்டு இங்கே டைம் ட்ராக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தோம்னா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல டைம் ட்ராக்கிங் வந்துடும். அதில் தான் வந்து ப்ராஜெக்ட் டைம் ஷீட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் அப்ரூவல் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போனோம்னா டைம் ஷீட் அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன். இதில் பார்த்தோம்னா enable approval for time entries. Enabling this option lets you submit this time entries project manager for their approval before you invoice. நம்ம இன்வாய்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்ரூவல் வந்து இன்டர்னலாக நம்ம பர்சன் வந்து நமக்கு பண்ணக்கூடியது. அடுத்து எனபிள் கஸ்டமர் அப்ரூவல்ஸ் ஃபார் டைம் என்ட்ரிஸ். இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் போர்ட்டல் ஒரு ஆன்லைன் ஆப்ஷன், கஸ்டமர் போர்ட்டல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பேமெண்ட் ஆகட்டும், இன்வாய்ஸ் ஆகட்டும், சேலரி ஆகட்டும், எஸ்டிமேட் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் அவங்கள வந்து நம்ம கஸ்டமர் போர்ட்டல் எனபிள் பண்ணி அவங்களுக்கு அந்த லாகின் கொடுத்துட்டோம்னா அவங்களே வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க அதுக்குள்ள போயிட்டு அங்கிருந்தே அவங்களோட சிஸ்டத்துல இருந்தே வந்து நம்மள போடக்கூடிய அந்த டைம் ஷீட் என்ட்ரிஸ் வந்து கரெக்டா இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்க அங்கேயே அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அவங்க அப்ரூவல் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டத்துல அப்டேட் ஆயிரும். அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆயிரும். நம்மளோட லெட்ஜர் முதல் கொண்டு கஸ்டமர் போர்ட்டல்ல பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன் நான் எனபிள் பண்ணிடுறேன். இப்போ டைம் ட்ராக்கிங்ல ப்ராஜெக்ட் டைம் ஷீட் அப்ரூவல்ஸ் கஸ்டமர் அப்ரூவல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நேம் நான் வந்து டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் கோட் சம்திங், செலக்ட் கஸ்டமர், எனபிள் கஸ்டமர் அப்ரூவல் ஃபார் த டைம் ஷீட் என்ட்ரிஸ் ப்ராஜெக்ட். ஆமாம், கஸ்டமர் போர்ட்டலில் அவங்க வந்து இது வந்து எனபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துறோம். பில்லிங் மெத்தட் வந்து இந்த ஹவர்ஸில் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஃபார் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அவங்க அப்ரூவல் கொடுக்க வேண்டியதில்லை. நான் வந்து பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதாவது பர் ஹவருக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஜஸ்ட் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துங்க. அப்புறம் காஸ்ட் பட்ஜெட், ரெவன்யூ பட்ஜெட் இருக்கு. இது வந்து நம்மளோட காஸ்ட் பட்ஜெட்னா இப்போ அது பண்ணுறதுக்கு ஒரு 4.5 lakhs ஆகும். நமக்கு வந்து ரெவன்யூ வந்து ஒரு 1.5 lakhs அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். யூசர்ஸ் ஆக்சஸ் இருக்கும், நம்ம யூசர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். enable approval for time entries. yes, project manager approver. இப்போதைக்கு எது கொடுக்க வேண்டியதில்லை. இன்கேஸ் நமக்கு வர அப்படியே கொடுத்துக்கலாம். பில்லை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பர்ச்சேஸ் பண்ணால் இங்கே டிஸ்பிளே ஆயிரும், எக்ஸ்பென்சஸ் பண்ணால் இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இது ரிலேட்டடாக ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரு, ரிட்டர்ன்ஸு, இன்டர் கிரெடிட்ஸ் ரிட்டர்ன்ஸு, இது எல்லாமே நம்ம இது எல்லாத்துலேயும் வந்து ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்டோட நேமை கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதில் எல்லாத்துலேயும் அப்டேட் ஆயிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி டம்மியாக வச்சு காட்டுறேன் உங்களுக்கு.
இங்கே கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே நம்ம இதை சூஸ் பண்ணோம்னா போதும் கரெக்டாக. இது வந்து பில்லபிள் நம்ம கொடுத்துடணும். ப்ராஜெக்ட் நேம் இங்கே சூஸ் பண்ணணும். பர்சன்டேஜ் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே பர்சன்டேஜ் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் போய் பார்த்தோம்னா நமக்கு வியூ ஆகும். பார்த்தீங்களா, பில்லபிள் அப்படின்னு கொடுத்தா தான் அது வரும். இங்கே ப்ராஜெக்ட் காஸ்ட் சொல்லிட்டு அங்கே அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தேன், 50% வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிரியேட் இன்வாய்ஸ்னு வந்துருச்சு அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக. வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் அப் 750 வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்வாய்ஸ் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. நம்ம அங்கே கொடுத்துருந்தோம். நான் 50% வந்து ஆல்ரெடி மார்க் அப்னு கொடுத்துருந்தேன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிரியேட் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாக கன்வெர்ட் ஆகிருது. என்ன ஐட்டம்ங்கிறத எடிட் பண்ண முடியாது. குவான்டிட்டி இந்த ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருது. நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா மட்டும் போது இந்த இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸை கன்வெர்ட் ஆகிரும். எப்பவுமே HSN கோடு 6 டிஜிட் இருக்கும் மினிமம். இப்போ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம போய் பார்த்தோம்னா சேல்ஸில் போனோம்னா இங்கே பில் இருக்கும், நம்ம போட்ட சேல் பில் இருக்கும். பர்ச்சேஸில் அவங்கள்ட்ட இருந்து வாங்கின பில் இருக்கும். இதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் புக் பண்ணும்போதும் ப்ராஜெக்டை லிங்க் பண்ணி விட்டா போதும், அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சம்திங் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஆயிடுச்சு அது அப்படின்னா என்டர் நேம் எம்டியாக விட்டுறலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ரிஜிஸ்டர்னா ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டர்னு சொல்லிடுங்க. கஸ்டமர் வந்து நாம அங்கே கஸ்டமர் நேம் கொடுத்துருந்தோம்ல அதே கஸ்டமர் நேம் இங்கே சூஸ் பண்ணால் போதும். பில்லபிள் டிக் பண்ணிடணும். சேம் ப்ராஜெக்ட் நேம் எந்த ப்ராஜெக்ட் நேமில் விழுவும் டிக் பண்ணிடணும். இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத டிக் பண்ணிடணும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா ப்ராஜெக்டில் போய் ஆட் ஆயிரும். இப்போ நமக்கு ப்ராஜெக்டில் போய் நம்ம செக் பண்ணோம்னா பர்ச்சேஸில் போய் பார்த்தோம்னா எக்ஸ்பென்சஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ட்ரி வந்துருச்சு. அன்பில்டே இருக்குது, இன்னும் பில் ஆகாமல் இருக்கு. இங்கே இதே என்ட்ரி நம்ம என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் டு பில் சப்ளைன்னு இருக்கு. நியூ பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு வருது. மெட்டீரியல்ஸ் நம்ம இப்போ இப்படி தான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண கன்வெர்ட் டு பில் சப்ளையை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கஸ்டமர் நேம் இருக்கு,
பில் ஆஃப் சப்ளை நம்பர் இருக்குது, பில் ஆஃப் சப்ளை டேட் இருக்குது, மெட்டீரியல் என்ன டேட்டு. நான் அதில் வந்து 15% அதே மாதிரி வச்சனால வந்த ரேட்டில் இருந்து அதுவே ஆட்டோமேட்டிக் 15% கால்குலேட் பண்ணி இப்படி வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பில்லு ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸில் போய் உட்காந்துரும். ஸோ ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கு எகெயின்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து பர்சன்டேஜ் வச்சு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேல்ஸ் இன்வாய்ஸில் போய் உட்காந்துக்கும். சேல்ஸில் போனோம்னா 2 இன்வாய்ஸ் இருக்கும். இந்த 2 இன்வாய்ஸை உங்களுக்கு அனுப்பலாம். இதுக்கு இன்வாய்ஸ் நமக்கு வந்த இன்வாய்ஸ் இருக்குது, இதுக்கு நமக்கு வந்து வந்த இன்வாய்ஸ் இருக்குது. இன்னொன்று நம்மளா போடுற இன்வாய்ஸ் அப்படின்னா லாக் டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாக் டைம் கிளிக் பண்ணால் டெமோ ப்ராஜெக்ட்டு டாஸ்க் நேம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கான்க்ரீட் ஒர்க்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நியூ டாஸ்க் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்டர் டாஸ்க் நேம் கான்க்ரீட்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைம், இது வந்து மேனுவல் டைமிங் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வெளியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் அண்ட் எண்டு கொடுத்துக்கலாம். தெரியுங்களா, ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் கொடுத்துக்கிட்டோம்னா அதுவே டைம் கால்குலேட் பண்ணிக்கும். இது வந்து ரயில்வே டைமு. இது வந்து பில்லபிள் கொடுத்துட்டேன். நோட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். சேவ் கொடுத்துடலாம். இப்போ வந்து 6 ஹவர்ஸ் அந்த ஒர்க் நடந்திருக்கு. பெண்டிங் சப்மிஷன் சொல்லியிருக்கு. ஷோ அப்ரூவல்ஸ் கேட்குது. பெண்டிங் சப்மிஷன், இங்கே அப்ரூவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. கிரியேட் அப்ரூவல் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே டெமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. டெமோ கொடுத்தோம்னா அப்ரூவல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சம்திங் நேம் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் கொடுக்கலாம். டைம் ஷீட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இங்கே அப்ரூவலில் தான் நம்ம அப்ரூவல் கொடுப்போம். இன்டர்னல் அப்ரூவல் கொடுக்க போகிறோம். 6 ஹவருக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு லாக் டைம் கொடுக்குறோம். சேவ் அண்ட் சப்மிட் கொடுக்கலாம். இந்த 6 ஹவர்ஸ்ன்னு இருக்கு. இப்போ அப்ரூவா ரிஜெக்டா டெலீட் ஆகுறது நம்ம கொடுக்கணும். இப்போ அப்ரூவ் கொடுத்து இப்போ அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட்ஸ் மறுபடியும் போகலாம். ஆல் கொடுத்துடலாம். இங்கே ஆல் கொடுத்தோம்னா அப்ரூவ் வியூ அப்ரூவல் இருக்கு. யார் அப்ரூவல் கொடுத்தாங்க என்ன டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு இதில் என்ன பார்த்தோன்னா இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா கஸ்டமர் அப்ரூவல், கிரியேட் கஸ்டமர் அப்ரூவல். இந்த மாதிரி கொடுத்தோம்னா அப்ரூவல் நேம் என்னன்ட்டு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷன் என்ன டேட் என்னங்கிறத போட்டுருணும். இதுவும் சேவ் அண்ட் சப்மிட் கொடுக்கணும். இப்போ இந்த நேம் வந்து நான் டெமோ கிரியேட் பண்ணனால இதில் எதுவும் ஆக்சஸ் கொடுக்கல. பட் இந்த மாதிரி நம்ம சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கஸ்டமர் போர்ட்டல் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருக்கேன். கஸ்டமர் போர்ட்டல் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, கஸ்டமர் போர்ட்டல் என்ன பண்ணி லிங்க் நமக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணி சைன்இன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் கஸ்டமர் போர்ட்டல் இருக்கும். இப்போ நான் போடுற எல்லா இன்வாய்ஸும் இதில் சேவ் ஆகிட்டு வரும்.
இதே மாதிரி டைம் ஷீட் அப்படிங்கிறது இதில் சேவ் ஆகிட்டு வரும். இந்த இடத்துல கஸ்டமர் டைம் ஸ்டீவ் ஆகும். அவர் கிளிக் பண்ணி அப்ரூவல் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆகிடுறாங்க. ஸோ இது கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து கஸ்டமர் நாலேஜுக்கு எல்லாமே போயிட்டு அப்ரூவ் ஆகிட்டு அவருக்கு இதில் தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சான்சஸே கிடையாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் டைம் சேவ் ஆகும். ஒவ்வொரு சேல்ஸ் சென்டர் தனியாக போட வேண்டியதில்லை. நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு நம்ம சேல் பண்ணிக்கலாம். லாக் அதாவது ஹவர்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பில் போட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அதுக்கு அப்ரூவல் வாங்கி பில் போட்டுறோம். ஸோ இதில் எதுவுமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பர்ஃபெக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக.